கைப்புள்ள கலாமாவுக்கு நான் செஞ்ச விஷயத்த நினைச்சா எவ்வளவு குற்ற உணர்ச்சியா இருக்கு தெரியுமா? முதல் தடவையா கலாமா ஒன்னு சொல்லி அதை நான் செய்யாம வந்தது இப்பதான். மாப்பிள்ள, அது மட்டுமா முதல் தடவை? இது வரைக்கும் என் மாப்பிள்ள எதுக்காகவும் சென்டிமெண்டா ஃபீல் ஆனதே இல்லை. ஆனா அந்த ரிஷி வீட்டில் அவங்க பாசத்தை பார்த்து அப்படி உடஞ்சில்ல போயிட்ட. கைப்புள்ள, 4 நாளா பட்னியா இருக்கிறவனுக்கு தான் சோத்தோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எதுவும். எனக்கு மட்டும் இப்படி ஒரு குடும்பம் இருந்திருந்தா இந்த பரம எப்படி ஆயா இருந்திருப்பேன் இன்னைக்கு. வாஸ்தவம் தான் மாப்பிள்ள. ஆனா இதுக்கப்புறம் அந்த போலீஸால கலாமாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த சென்டிமெண்ட்ல வேலைக்கே ஆகாது. லாரி மோதுற மாதிரி அடிச்சு தட்டு போயிட்டே இருப்பேன். பரமா, நீ நல்லவனா கெட்டவனா? கைப்புள்ள, நான் வந்துட்டேன். இளமதி, இளமதி, வீட்டுல யாரா இருக்கீங்களா? வீட்டுல யார் இருக்கீங்க? இளமதி, 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 வீட்டுல யார் இருக்கீங்க? வெளியே வாங்க. இளமதி, யாரு? என்னண்ணே, காலங்காத்தாலேயே வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏமா எங்க எல்லாருக்கும் நாமத்தை போட்டு ஓடிடலான்னு பாத்தியா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்க இளமதி ஒரு மாசமாவது வட்டி கட்ட தவறி இருக்காளா? இப்படி வீட்டுக்கு வந்து சத்தம் போடுறது நல்லாவா இருக்கு? நல்லாதான் இல்ல. இங்க வந்து சத்தம் போடுறதுனால எங்க மானமுள்ள சேர்ந்து போகுது. அண்ணே, என்னாச்சுன்னு? மாசம் தவறாம வட்டி கொடுத்துட்டு வர என்ன நம்ப மாட்டீங்களான்னு? இளமதி, உனக்கு உன் கடையை நம்பிதான் நாங்க உனக்கு கடனே கொடுத்தோம். வேற கடங்காரங்க வந்து நேத்து உன் கடையை இழுத்து மூடிட்டதா கேள்விப்பட்டோம். அப்புறம் எந்த நம்பிக்கையில உனக்கா காத்துக்கிட்டு இருக்கிறது சொல்லு? அண்ணே, என்னோட சரக்கெல்லாம் திருடு போயிடுச்சுன்னு. அது கிடைச்சிருச்சுன்னா அந்த ஆர்டரை கொடுத்து பணத்தை வாங்கி பாதி கடனை அடைச்சிருவேன்னு. ஆமாமா, அப்படியே அடைச்சிடுவேன். முதல்ல திருடு போன துணியெல்லாம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் கடன் அடைக்கிறத பத்தி பேசிக்கலாம். மா, இப்ப நீ எதுக்கு இடையில போய் பேசிட்டு இருக்க? அதான் இளமதி டைம் கேட்டுட்டு இருக்கால. ஏய், டைம் கொடுத்தா மட்டும் அப்படியே கிழிச்சிருவா பாரு. அண்ணே, ப்ளீஸ்ண்ணே, என்ன நம்புங்க. எனக்கு சரக்கு கையில வந்ததும் அதை வித்து எப்படியாவது உங்க கடனை அடைச்சிருவேன்னு. அண்ணே, எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்கண்ணே. நான் எப்படியாவது உங்க பாதி கடனை அடைக்க பாக்குறேன். என்ன நம்புங்கண்ணே. இளமதி, உங்களை ஏமாத்திட்டு எங்கேயும் ஓட மாட்டேன். சரிம்மா, நீ சொன்ன மாதிரி 1 வாரம் தான் டைம். அதுக்குள்ள எங்க பாதி பணம் வரல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாங்க போலாம். வாப்பா. ஐயோ, பொழுது விடிஞ்சா போதும் ரவுடி பயலுங்கள்ல இருந்து கடன்காரங்க வரைக்கும் நடு வீட்டுக்கு வந்து கத்துறதே வேலையா போச்சு. இந்த வீட்ல நானும் தான் இருக்கேன். இந்த மாதிரி கடன்காரங்க வந்து சத்தம் போட்டா அது ஏன் இமேஜையும் தான் பாதிக்கும். இங்க பாருங்க, இனி 1000 தரணும் 10,000 தரணும்னு எவனாவது இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் வாடி. இளமதி, அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல. இத
அதெல்லாம் நீ மைண்ட்ல ஏத்திக்காத. முதல்ல திருட்டு போன துணிங்களை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற வழிய மட்டும் யோசி. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறத தவிர வேற வழி இல்லம்மா. சரிம்மா. அப்பா வாங்கப்பா, ரிஷி சாரை போய் பார்த்துட்டு வரலாம். சரி வாம்மா. போயிட்டு வாங்க. அச்சச்சோ, என்ன பண்றது இப்போ? கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சிருமே. மாமூல் வாங்குற நம்ம ஏரியாக்குள்ளேயே வந்து திருடிட்டு போயிருக்கான்னா அவன் கண்டிப்பா வெளியூர் ஆளா இருக்க மாட்டான். இந்த மார்க்கெட்டை பத்தி நல்லா தெரிஞ்சவன் தான் வந்திருப்பான். மாப்பிள, மார்க்கெட்ல டிராவல்ஸ் வச்சிருக்கிற எல்லார்ட்டையும் போய் விசாரிச்சு பார்த்துட்டேன். வந்த வண்டி இந்த ஏரியா வண்டியே இல்லையா. நம்ம ஏரியாலே காசு அதிகமா புழங்குற கடைங்க எத்தனை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஒட்டி கடை சைஸ்ல துணி வியாபாரம் பண்ற இந்த கடையில கை வச்சிருக்கான்னா இவன் பெரிய திருடனாலாம் இருக்க முடியாது. ஏதோ உள்ளூர் கைங்க தான் இதை பண்ணிருக்கணும். மாப்பிள, மார்க்கெட்ல வழக்கமா மாமூல் வாங்குற எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டேன். யாருக்கும் தெரியலன்னு சொல்றாங்க மாப்பிள. சரி வா, நம்மளே போய் விசாரிப்போம். என்னங்க, ரிஷிக்கு வயசாயிட்டே போகுது. கூடிய சீக்கிரமே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க. ஆமா விஜய், நானும் அதைத்தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அந்த இளமதி பொண்ணை நம்ம ரிஷிக்கு பேசி முடிச்சிடலாமா? பார்க்க நல்ல பொண்ணா தெரியுறா. ரிஷி வரட்டும், அவன்கிட்ட இதை பத்தி பேசி பார்ப்போம். வரட்டும். ரிஷி. ரிஷி, காஃபி போட்டு கொண்டு வரட்டுமாப்பா? ஆமாமா, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. எப்பா, நீ போய் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அதுக்குள்ள அம்மா காஃபி போட்டு வைப்பா. போ. சரிப்பா. ம்.